காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரினல் ராகு கேது கனநிறை ஒன்பான் கோள்கள் தாரியில் சக்கரன் தன்னை தரித்திரர் பூசித்தாலும் பாரினில் புண்ணியம் உண்டாம் பாக்கியம் நல்கும் தானே. இது நவகிரக துதி. இதிலே காரி என்று சொல்லப்படுகின்ற சனீஸ்வர பகவானுடைய பிடியினால் எப்படி அகப்பட்டு கொள்கிறார் நல மகாராஜா என்பதை பற்றிய பதிவை நாம் பார்த்து வருகிறோம். முதல் அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம் எப்படி நல மகாராஜா பார்க்காமலே காதல் கொள்கிறார் தமயந்தி மீது என்பதை பற்றி பார்த்தோம். மற்றும் அவர்களுக்கிடையே காதல் மலர்ந்து சுயம்பரத்திலே தொடங்கி கல்யாணத்திலே அந்த காதல் நிறைவு பெற்றது. மற்றும் இல்லற வாழ்விலே அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள், இந்திரசேனன் மற்றும் இந்திரசேனை என்ற பெண் குழந்தை. இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் என்ன ஆச்சுது? சனீஸ்வர பகவான் நல மகாராஜாவை பிடித்து கொள்கிறார். 2 அத்தியாயம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம 3வது அத்தியாயத்திலே இருக்கிறோம். என்னன்னா, சனீஸ்வர பகவான் பிடித்து விட்டார் நல மகாராஜாவை. அதனால அவருக்கு நேர்ந்த துன்பம் என்னன்னா, தன்னுடைய அமைச்சரான புஷ்கரன் கிட்ட அவர் சூதாடி தன்னுடைய நாடுகள், உடைமைகள் மற்றும் போர்க்கருவிகள், சேனைகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தன்னுடைய மனைவி, மகள், மகன் இவர்களோடு காட்டிற்கு புறப்படுகிறார். இந்த காலகட்டத்திலே தமயந்தி என்ன பண்றா? நாம தான் கஷ்டப்படணும், ஏன்னா நமக்கு இந்த விதி கடவுள் கொடுத்தது, அதனால தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கட்டும் என்று தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார் தன்னுடைய குழந்தைகளை. அப்புறம் 2 பேருமே காட்டுக்கு புறப்படுகிறார்கள். காட்டுல என்ன நடக்குதுன்னாக்கா, நாம பார்த்தோம், ஒரு அழகான தங்கப்பறவை வந்து அமர்கிறது. அதை பிடிப்பதற்காக என்ன பண்றாரு நல மகாராஜா? தமயந்தியினுடைய ஒரு சேலை துண்டை கொடுக்குமாறு சொல்ல, அது என்ன பண்ணுது? அந்த சேலை துண்டை எடுத்துக்கொண்டு பறந்து விடுகிறது. இவருக்கு ரொம்பவும் கஷ்டம். அன்றைய இரவு என்ன பண்றாரு நல மகாராஜா? நம்முடன் இருப்பதால் தானே இவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறது தமயந்திக்கு. எவ்வளவு அரச வாழ்க்கை வாழ்ந்தவள் அவள், பஞ்சனையிலே படுத்து உறங்கியவள் அல்லவா? பாலும் பழமும் தானே அவளுடைய உணவு. அன்னப்பறவைகளோடு எவ்வளவு நட்புரிமையோடு பழகி கொண்டிருந்தால், எவ்வளவு அருமையான வாழ்க்கை அவளுடையது. சொகுசாக வாழ்ந்தவள் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா? சுகப்படுவதற்குத்தானே நாம கல்யாணம் கட்டி கொண்டு வந்தோம். ஆனால் இப்படி கஷ்டப்படுத்துவா? நாம இந்த காட்டில் அலைந்து திரியவா அவளை இப்படி நாம் கூட்டி கொண்டு வந்தோம் என்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு ஓடுகிறது. அதனால என்ன பண்றாரு பாருங்க, ஒரு முடிவெடுக்கிறாரு. நாம இருந்தா நம்ம கூடயே தொடர்ந்து வருவா தமயந்தி, இல்லையா? நாம விட்டுட்டு போயிட்டா என்ன? நடுக்காட்டுல இரவுல இந்த எண்ணம் வரக்கூடாதுதான். ஆனா எதனால வந்ததுன்னு நாம பார்க்கணும். சனீஸ்வர பகவானுடைய பிடியில அவர் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இந்த எண்ணங்கள் இப்படி அவருக்கு தோன்றிவிட்டது. நடுக்காட்டுல இப்படி விட்டு போவது தவறு என்று அவருக்கு தோன்றவில்லை. எப்படியாவது அவள் தன்னுடைய சொந்த நாட்டிற்கே போய்விட வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையரோடு அவள் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு அவர் நினைச்சிடுறாரு. கஷ்டம் என்னோடு போகட்டுமே. எந்த அன்பு உள்ளமும் அதைத்தான் விரும்பும். ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல கடவுள் கிட்ட, எனக்கு கூட இறைவா என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கணும், இப்படித்தானே நம்முடைய வேண்டுகோள் இருக்கும். அப்படித்தான் நினைத்தான் நல மகாராஜாவும். என்ன பண்றாரு பாருங்க, நடுநிசி வேலை, இரவு, பக்கத்தில் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறாள் தமயந்தி. இவர் என்ன பண்றாருன்னா, தனியா கிளம்பி போயிடுறாரு காட்டுல இருந்து. இவர் போயிடுறாரா? இப்ப தமயந்தியோட நிலைமை என்னன்னு நாம பார்க்கலாம். தமயந்தி விடியற்காலை வேளையில அவளுக்கு விழிப்பு வருது. எழுந்து பார்த்தாக்கா பக்கத்திலே நலனை காணும். சுற்றுமுற்றும் தேடி பார்க்கிறாள், ஆனா கூப்பிட்டும் பார்க்கிறாள், ஆனால் எங்கே தேடியும் நல மகாராஜாவை காணவில்லை. இவளுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா இவளுக்கு வழி தெரியாது, இன்னொன்னு என்னன்னா துணையும் கிடையாது, 2ம் இல்லை இல்லையா? அதனால ரொம்பவும் பயந்து போகிறாளாம் தமயந்தி. ஏன்னா அவங்களுக்கு அரண்மனையில வாழ்ந்தவங்க, இந்த காடே புதுசு, அதுல எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கும், எத்தனை கொடிய வனவிலங்குகள் இருக்கும், மிருகங்கள் நடமாட்டம் இருந்தால் நம்மால என்ன செய்ய முடியும்? ஒரு தனி பெண் என்ன ஒரு சாதித்து விட முடியும் காட்டுல? ஏன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு சிறுத்தை வந்தாக்கா ஒரு பெண்ணால என்ன ஒரு தடுத்து நிறுத்த முடியுமா? அதை எதிர்கொள்ளக்கூடிய பலம் இருக்குமா அவர்களுக்கு? இவ்வளவு யோசனை இருக்கிறது அல்லவா? ஆனா இவ என்ன பண்றா பாருங்க, பயத்துல வழி தவறி எங்கேயோ போயிட்டு இருக்காளாம் காட்டுல. அப்போ ஒரு மலைப்பாம்பு இவளை விழுங்க வருகிறதாம். பாதி விழுங்கி விட்டது இவளை, மீதி பாதி மட்டும்தான் வெளியே இருக்கு. இவங்களுடைய உடம்புல பாதியை விழுங்கி விட்டது மலைப்பாம்பு. மீதி தலை மட்டும் இருக்கிறது, 2 கைகள் மட்டும் வெளியே நீட்டி கொண்டிருக்கிறது. அவள் கதறுகிறாளாம் தமயந்தி நடுக்காட்டிலே, என்னை காப்பாற்றுபவர் ஒருவரும் கிடையாதா இந்த காட்டிலே இறைவா அப்படின்னு கதறும் பொழுது ஒரு வேடன் அந்த பக்கமாக வருகிறானா. அவன் பார்க்கிறானா, இந்த
காட்டுல தனியா இருக்கக்கூடிய இந்த பெண்மணியை பார்த்தவுடன் அவனுக்கு என்னன்னா முதல்ல இரக்கம் தோன்றுகிறது. ஐயோ பாவம், எந்த பெண்ணோ தெரியவில்லையே, வழி தவறி இந்த காட்டிலே வந்து மாட்டிக்கொண்டாலே அப்படின்னு ஒரு இரக்க உணர்வுல அந்த மலைப்பாம்பை கொன்று விட்டு தமயந்தியை காப்பாற்றுகிறானாம் வேடன். இவளுக்கா ரொம்பவும் சந்தோஷமா போச்சுது. ஏன்னா உயிரை காப்பாத்தினா யாருக்கும் முதல்ல நன்றி உணர்வு வரும் இல்லையா? அதனால அவ சொல்றாளாம் தமயந்தி, ஐயா தாங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர்கள் அல்லவா, ரொம்பவும் நன்றி ஐயான்னு சொல்லும் பொழுது அந்த வேடனுக்கு பாருங்க அவ்வளவு நேரம் நல்ல குணம்தான் இருந்தது. ஆனா தமயந்திய தலை முதல் பாதம் வரை பார்க்கிறானா. பார்க்கும் பொழுது இவனுக்கு ஆசை உணர்வு வந்து விட்டதாம். சரி, இவளை நாம் அடைந்தால் என்ன அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் வந்து விட்டது அந்த வேடனுக்கு. அதனால கெட்ட எண்ணத்தோடு அவளை நெருங்கும் பொழுது அவள் அதை புரிந்து கொள்கிறாள் தமயந்தி. அவன் என்ன பண்றா பாருங்க, நடுக்காட்டுல ஏற்கனவே சேலையில பாதியை கிழிச்சு கொடுத்தாச்சு. அந்த தங்கப்பறவையை பிடிப்பதற்காக இருப்பதோ இப்பொழுது மானத்தை காப்பாற்றுவதற்காக கொஞ்சமாதான் துணி இருக்கு அவளுடைய உடம்புல. அந்த துணியை வைத்து கொண்டு அவள் ஓடுகிறாளாம், கத்துகிறாளாம், அலறுகிறாளாம். காட்டுல நடுக்காட்டுல தனியா அலறிக்கொண்டே ஓடுகிறாளாம். இறைவா என்னை காப்பாற்ற மாட்டாயா, இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு நேரிட வேண்டுமா, என் கணவரோ என்னை விட்டு போய்விட்டார், இந்த நடுக்காட்டுல இந்த மலைப்பாம்பு என்னை விழுங்க வந்தது, இதை தடுத்து காப்பாற்றியவன் இந்த வேடன். ஆனா இவன் அப்போ என்ன பண்றான், நல்ல எண்ணத்தோட இருந்தான், இப்போ கெட்ட எண்ணம் வந்துருச்சு, என்னை இப்படி துரத்திக்கிட்டு வரானே, என்னை காப்பாற்றுபவர் ஒருவரும் கிடையாதா அப்படின்னு அவல குரல் எழுப்பிக்கிட்டு ஓடும் பொழுது அவ திரும்பி பார்க்கிறாளாம். என்னன்னா இவ திரும்பி பார்க்கும் பொழுது இவளுடைய கற்பு நெறிக்கு சாட்சியாக இவளுடைய கண்களிலிருந்து நெருப்பு பொறி தோன்றுகிறதாம். அந்த நெருப்பு பொறியிலே அந்த வேடன் எரிந்து சாம்பலாகி விடுகிறான். ஏன்னா நாம 7 பேரை சொல்லலாம். யாருன்னா கற்புடைய மகளிர் என்று 7 பேரை சொல்வார்கள். சீதா, திரௌபதி, மண்டோதரி, தாரை, அகல்யை மற்றும் தமயந்தி, அருந்ததி, இவர்களை எல்லாம் 7 பேரை சொல்வார்கள் கற்புடைய மகளிர் என்று. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா தனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் கூட தங்களால் இவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும், அந்த சக்தியை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அவ விழித்து பார்க்கும் பொழுது வேடன் இறந்து விடுகிறான். இவளுக்கா சொல்ல முடியாத துக்கம். ஏன்னா நாம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நாம அருகில் இருப்பவர்கள் நம்முடைய சோகத்தையோ துக்கத்தையோ பகிர்ந்து கொண்டால் அது பாதியாக குறைந்துவிடும், நம்முடைய மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனா இப்ப யார்கிட்ட சொல்லி அழ முடியும், இவ்வளவு கஷ்டம் நேர்ந்ததல்லவா. கணவன் கூட்டிக் கொண்டு வந்தான், நடுக்காட்டிலே தங்குகிறார்கள். இப்பொழுது அவர் சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயோ போய்விடுகிறார். இந்த அம்மா மாட்டிக்கிறாங்க. இப்போ மலைப்பாம்பிடமிருந்து தப்பித்து வேடனிடம் வந்து சிக்குண்டு அவனிடமிருந்தும் இப்பொழுது இவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஆனால் சொல்ல முடியாத கஷ்டம் அவர்களுக்கு. இப்படி வழி தவறி வந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டின் எல்லையை அடைந்து விட்டாலாம். அப்போ இவ அந்த பக்கமாக ஒரு தெரிந்த தன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிந்த ஒரு அரசு சேவகன் அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தவுடன் இவளுக்கு கொஞ்சம் புத்துயிர் வந்தது. ஏன்னா எப்படியும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கே திரும்பி விடலாம் என்ற ஒரு எண்ணம், உறுதியான எண்ணம் வந்து விட்டோன்னு அவளுக்கு ஒரு தெளிவு வந்து விட்டது, ஆறுதல் வந்து விட்டது. அவன் என்ன பண்றா, அந்த அரசு சேவகன் மூலம் தன்னுடைய நாட்டை வந்தடைகிறாள். அந்த இடத்துல தன்னுடைய 2 பிள்ளைகளையும் பார்த்தவுடன் இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகி விட்டது. ஏன்னா கணவன் பிரிந்து சென்று விட்டான், எங்க இருக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. இது ஒரு கஷ்டம். ஆனா இப்போ இந்த நடுவுல இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல தன்னுடைய பிள்ளைகளை அவள் கண்ணார பார்த்து விட்டாள், ரொம்பவும் சந்தோஷம். ஆனா இப்போ நாம நடுக்காட்டுல தனியா இருக்கான் இல்லையா நலன், அவனுடைய கதி என்னன்னு நாம பார்க்கணும் இல்லையா. நலன் என்ன பண்றான் பாருங்க, நடுக்காட்டுல தப்பிச்சு வந்துட்டானா தன்னுடைய மனைவியை விட்டு. அப்போ ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பொழுது விடியுது. இவன் என்ன பண்றான், சரி நாம வேற பாதையில போகலாம் அப்படின்னு புறப்படும் பொழுது பக்கத்துல ஒரு சப்தம். என்னன்னா காடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள் அவலக்குரல் எழுப்பும் அல்லவா, அதனுடைய அந்த சப்தமும் மற்றும் இந்த பட்டார் பட்டார்னு வெடிக்கும் இல்லையா மரங்கள்லாம், அந்த சப்தமும் அப்படி கேட்கும் பொழுது இவன் திரும்பி பார்க்கிறானா. அப்போ மரங்கள்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன, காட்டு தீ அங்கே ஏற்பட்டு விட்டது. அப்போ கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒரு நாகம், அது 8 நாகத்துல ஒரு நாகம், ரொம்ப சக்தி மிகுந்த நாகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இந்த நாகமும் ஒன்று. அது என்ன பண்ணுது பாருங்க, ஒரு மரத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு, கீழே நெருப்பு பத்திக்கிட்டே வருது, மேல அது கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கான். இவன் பார்க்கிறான் நலன். இவனுக்கு கொஞ்சம் பச்சோதாபம் வந்து விட்டது. ஏன்னா ஒரு உயிர் கஷ்டப்படுது இல்லையா, குறைந்தபட்சம் அந்த உயிரையாவது நம்ம காப்பாற்றலாம் இல்லையா, அப்படி நினைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான் நலன்,
அந்த மரத்திலிருந்து மரக்கிளையிலிருந்து அந்த பாம்பை காப்பாற்றி விடுகிறானாம். அந்த பாம்பு பேசுதான் பாருங்க வாயை திறந்து, ஐயா உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும், என்னை 10 அடி தூரத்துக்கு தள்ளி விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நான் உயிர் தப்பித்து விடுவேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கும் பொழுது இவனுக்கு பாவமா போயிடுச்சு. சரி, தசம என்று இடுகன்னு சொல்லுதான் பாருங்க பாம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தசம என்றால் 10 அடி என்னை தாண்டி கொண்டு போய் விட்டு விடுங்கள் அப்படின்னு கெஞ்சும் பொழுது நலன் அதை 2 கைகளாலும் தூக்கி கொண்டு ரொம்பவும் பக்குவமாக 10 அடி நடந்து கொண்டு போய் விடும் பொழுது பாருங்க அந்த பாம்பு பண்ற வேலையை நமக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். என்னன்னா, தன்னுடைய விஷப்பற்களால நலனை தீண்டி விட்டதாம். அது வரைக்கும் எப்படி இருந்தான் நலன்? 6 அடி உயரம், ஆஜானுபாகுவான தோற்றம், அகலமான தோள்கள், ஒளிவிடும் கண்கள், ஆரோக்கியமான தேகம், யார் பார்த்தாலும் மயங்கி விடக்கூடிய அற்புதமான தோற்றப்பொழிவு அவனுடையது. ஆனா இந்த பாம்பு என்ன பண்ணுது? இதனுடைய பெயர் கார்கோடகன், சக்தி மிகுந்த எண்வகை நாகத்துல ஒண்ணு. அது விஷப்பற்களால தீண்டியவுடன் இவனுடைய உருவம் எப்படி மாறிவிட்டதாம்? அந்த தோள்கள் எல்லாம் குறுகி விட்டனவாம். உருவம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், 6 அடி உயரம் இருந்தார் அல்லவா, இப்பொழுது குறைந்து 4 அடி உயரம் பொல்லமாக ஆகிவிட்டாராம். மற்றும் அவருடைய தோற்றப்பொழிவு எப்படி ஆகிவிட்டது? கருமை படர்ந்து காணப்பட்டு விட்டது. இவருடைய உருவத்தை இப்ப இவரே பார்த்தா கூட நம்ப முடியாது கண்ணாடியில. இது நலன் தானான்ற சந்தேகம் அவருக்கே வந்து விடுமா. ஏன்னா முழுமையாக தோற்றம் மாறிவிட்டது அகோரமாக. அப்போ நலன் கேட்கிறானா, இது நியாயம்தானா? நான் உன்னை காப்பாற்றினா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்ட, காட்டுல இந்த காட்டு தீ ஏற்பட்டு மரத்துல சிக்கி இறந்திருப்ப இல்லையா? நான் உன்னை பக்குவமா கொண்டு வந்து கீழே விட்டதுக்கான பரிசா இது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கார்கோடகன் என்ற பாம்பு சொல்கிறதாம், நீங்க உனக்கு வருத்தப்பட வேண்டாம், இந்த உருவம் கூட உனக்கு உதவும் ஐயா. ஏன்னா வருங்காலத்துல உனக்கு ஒரு கஷ்டம்லாம் வரப்போகுது இல்லையா கலிபுருஷனுடைய தோஷத்தினால. அப்போ இந்த உருவம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பரிசை கொடுக்குது பாருங்க. என்னன்னா, ஒரு சால்வை, ஒரு துணி. அதை கொடுத்து என்ன சொல்லுது பாருங்க கார்கோடகன் என்ற பாம்பு, இதை நீ போர்த்தி கொண்டால் எப்பொழுது உன்னுடைய இந்த உருவம் மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ, உன்னுடைய பழைய உருவம் வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ, அப்பொழுது இந்த சால்வையை நீ போர்த்தி கொண்டால் உன்னுடைய பழைய உருவம் மீண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறதாம். இவனுக்கு வருத்தம்னா சொல்ல முடியாத வருத்தம். ஏன்னா அவன் நிடத நாட்டு இளவரசன், வீரசேனனுடைய பிள்ளை. அப்புறமா இவர் அரசனாக முடிசூட்டி கொண்டார் தகப்பனார் இறந்த பிறகு. பின்பு இவருக்கு கல்யாணம் ஆயிற்று. ஆசை நாயகி, என்ன அன்பு துணைவி தமயந்தி, ஆசைப்பட்ட பெண் அல்லவா, காதல் கொண்டு பின்பு திருமணம் செய்து கொண்ட இளவரசி, விதர்ப்ப தேசத்து பெண். நன்றாக குடும்பம் நடத்துகிறார்கள். எந்த ஊழ்வினையோ தெரியாது. கலிதோஷம் பீடித்து விட்டது. அதுக்கப்புறமா தன்னுடைய அமைச்சர் புஷ்கரனோடு இவர் சூதாடி எல்லாவற்றையும் இழந்து விட்டு நடுக்காட்டிலே தன்னுடைய மனைவியையும் விட்டு விட்டு இப்படி நாம தனியா கஷ்டப்படலாம்னு வந்தாக்கா இப்படி உருவம் கூடவா மாறிவிடும்? எவ்வளவு கொடிய சோதனை இது. ஆனா வேற வழி கிடையாது, இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப என்ன பண்றாரு நல மகாராஜா? கால் போன போக்குல வரும்பொழுது அயோத்தி நகரத்தை வந்தடைகிறார். அயோத்தி நகரத்திலே ரிதுபன்னன் என்ற மன்னன் அரசாண்டு கொண்டிருந்தான். அவனிடம் போய் இவர் சேருகிறார் நல மகாராஜா. என்னன்னு சொல்றாரு பாருங்க நல மகாராஜா. ஏன்னா இப்பதான் உருவம் மாறிடுச்சு இல்லையா, சின்ன உருவமா தானே இருக்காரு. இப்போ குள்ளமான உருவம், கருமையான தோற்றம். இப்ப நலன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் நல மகாராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்தவன், எனக்கு தேர் ஓட்ட தெரியும் மற்றும் நான் நன்றாக சமைப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது இவரை வேலைக்கு வைத்து கொண்டாராம் அயோத்தி மன்னன் ரிதுபன்னன். இப்ப நாம ஒரு விஷயத்த கவனிக்கலாம். என்னன்னா, எவ்வளவுதான் பெண்கள் அருமையாக சமைத்தாலும் என்னன்னு சொல்லுவாங்க, நலபாகமான் தான் கேட்பாங்க. ஏன்னா நல மகாராஜா அவ்வளவு அற்புதமாக சமைப்பாராம். அவரிடம் நாம ஒரு சமையலை செய்ய சொன்னால் ரொம்பவும் அற்புதமான ஒரு சமையலாக அது இருக்கும், ரொம்பவும் ருசியாக இருக்குமாம், அறுவகை ருசியும் அதிலே இருக்குமா. அதனால இவர் என்ன பண்றாரு, சமையல் கூடத்திலே இப்பொழுது சமையல்காரனாக வேலை பார்க்கிறார். மிஞ்சியது போக எஞ்சிய நேரத்துல இவர் என்ன பண்றாரு, ரிதுபன்னனுக்கு தேரோட்டியாக இவர் இருக்கிறார். இது ஒரு பக்கம் எப்படி போய்கொண்டிருக்கிறது. 12 வருடங்கள் கழிந்து விட்டன. இந்த சனி தோஷம் பீடித்து இப்போ விலகுவதற்கான நேரம் வந்து விட்டது. எப்படின்னு பாருங்க, அது எப்படி விலக போகிறது, என்ன ஒரு அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமான பகுதி இந்த கலி நீங்கு காண்டம். இதில் எப்படி அவர்கள் இணைந்தார்கள், இதுல தமயந்தி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா,
கல்யாணமாக 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் மறு சுயம்பரம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். எதற்காக அப்படி வெளியிட்டார்கள் என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம் இந்த நலதமயந்தி கதையிலே 4வது பாகத்திலே. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.